மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செய்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பெரிதா செய்தது வந்து விஜயகாந்த் சார் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த அளவு பேசப்படுறாங்க. ஆனா விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன நடந்துட்டு உதவி பண்றாரு. அவர் அரசியல ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகரா அவரை எப்படி பாக்குறீங்க? அரசியல ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் இருக்கு. விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்காரு. என்ன சாதிக்க போறார், என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போதான் அரசியலில் நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. மேடம், உறுதிப்படுத்திய தகவல் இல்லை இருந்தாலும் கூட கூட்டணி வந்து அமைகிற பட்சத்தில் 2024 விஜய் எந்த கூட்டணிக்கு வராரோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தான் வருவாரு அப்படின்னு பேசப்படுது. வந்த உடனே முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணியில் நீங்கள் விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து விஜய் வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பத்தி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டால் என்ன வந்து சொல்ல முடியாது. தேமுதிகவை பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். அதனால என்ன நான் சொல்றேன்னா, உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன். வந்து ஒரு 3-4 வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினராக வந்தாரு, எலெக்ஷன் கேம்பெயின் போனாரு, அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனாரு, உடனே அமைச்சர் ஆனாரு, இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டார். ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியும்.